வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றேன். அறியப்படுவது அறிவு. அன்று வரை அறியாது இருந்ததை தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது அறிவு ஆகும். இறைவெளியின் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 தரங்களில் ஒன்று அறிவாற்றல் ஆகும். ஒன்றுமில்லா ஒன்றான இறைநிலைக்கு பெயர்கள் பல. எங்கும் நிறைவாயுள்ளதால் சிவமாம் என்றும், நின்றும் நிலைத்தும் மற்ற தோற்றமெல்லாம் நிலைக்க விடாது இயக்குவதால் சக்தியாகும். இன்று இந்த சரீரத்தில் இரத்த ஓட்டம் இருக்கும் மட்டும் நான் என்னும் அறிவும் ஆகும். எரிகின்ற விளக்கினிலே வெளிச்சம் போல இயங்கும் உடல் தன்னிலிருந்து இரத்த சக்தி சொரிகின்ற கதிர் அலைகளே அறிவு என்கிறார் நம் அருட்தந்தை. அறிவின் தத்துவம் அதை ஆராய்ந்தேன். காந்த அலை இயக்கமே அன்றி வேறில்லை என அறிவுநிலை பற்றி விளக்குகின்றார். அறிவின் வளர்ச்சி என்னும்போது அறிந்த அனைத்தையும் அறிவித்தோர் இல்லை, அறிவித்த அனைத்தையும் அறிந்தோரும் இல்லை. அறிந்த பலரிடம் அறிந்ததும் அனுபவ அறிவும் இணைந்ததே அறிவின் வளர்ச்சி என்று தெளிவாக விளக்குகிறார் நம் தத்துவஞானி. அறிவின் இருப்பிடம், இயல்பு, இயக்கம் அறிந்து ஒழுகுவோர் அறிஞர்கள் ஆவர். அறிவின் பல பெயர்கள் என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் அளித்துள்ள ஞானக்களஞ்சிய கவிதான் இன்றைய சிந்தனையாக நமக்கு சிந்திக்க இறைநிலை அறிவுறுத்தியுள்ளது. குருவருளால் சற்று ஆழ்ந்து சிந்திப்போம். சிந்திக்கும் முன் கவிதையை நம் செவிக்கு விரிந்தாக பரிமாறுகின்றேன். அறிவின் பல பெயர்கள். ஞானக்களஞ்சிய கவி, எண் 1216, வருடம் 1955. கருணை, அன்பு, ஆராய்ச்சி, காதல், தியாகம், காமம், சினம், பயம், வெட்கம், வீரம், சோகம், அருவருப்பு, இன்ப துன்பம், ஆசை, பாசம், ஆர்வம், தயை, விருப்பு, வெறுப்பு, அமைதி, ஞானம், கர்வம், பக்தி, வைராக்கியம், பொறுமை, மானம், கவலை, யுக்தி, யூகம், மாய்கை, இரக்கம், நிர்விகற்ப மௌனம் மற்றும் எண்ணிறந்த நிலை குறிக்கும் பெயர்கள் பல அறிவிற்கு உண்டு. வாழ்க வளமுடன். அறிவே தெய்வம். மனவளக்கலை அன்பர்களாகிய நமக்கு தத்துவம் விளக்கம் மகரிஷி அவர்களால் நன்கு தெளிவாக்கப்பட்டுள்ளது. பேரறிவு மனிதனிடத்தில் தன்னை அறிதல் என்ற நிலையில் இருக்கிறது. நம்முள் உள்ள அறிவே தெய்வமாக உள்ளது என்ற பேருண்மையை நாம் அறிவோம். மகரிஷி அவர்கள் அறிவின் பல பெயர்களாக மனிதனின் செயல்படும் அறிவின் பல நிலைகளுக்கு இங்கு கவிதையாக அருளியுள்ளார். அறிவுக்கு எப்படி இவ்வளவு பல பெயர்கள் ஏற்பட்டன என்பதை பின்னர் 1978ஆம் வருடம் அறிவின் பல நிலைகளின் பெயர்கள் என்ற கவியில் விளக்குகின்றார். அறிவுருவமாய் இயங்கும் அறிவு நமது வாழ்வில் அவ்வப்போது அமையும் சூழ்நிலைக்கு ஏற்பவும், நமது கருமைய பரிணாம சிறப்புக்கு ஏற்பவும் மற்றும் கண் முதலாய் புலன்கள் 5 இயக்கங்களின் ஏற்பவும் பல்விதமாய் மாறி நிற்கின்ற நிலைகளை சொல் குறிப்பாக காட்ட முற்படும்போது அறிவினை குறிப்பிடும் பெயர்கள் பலவாறு விரிந்துவிட்டன. அன்பும் கருணையாக உள்ளது நமது அறிவே ஆகும். அறிவு என்பது களங்கம் மற்றது, அன்பு ஒன்றே அதன் இயல்பாகும். அன்பும் கருணையும் இறை குணங்கள், அவற்றை பிரிக்க இயலாது. எங்கு அன்பு உள்ளதோ அங்கு கருணை உள்ளது. அறிவின் பல பெயர்களில் முதல் 2 பெயர் அன்பும் கருணையுமே ஆகும். அடுத்தது ஆராய்ச்சி. ஆதியிலே முற்றறிவாய் அடங்கி நின்றது அறிவே, அதுவே ஆகும். ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தால் ஆதி என்னும் பூரணத்தில் அமைந்த தன்மை அறிவே என்பது விளங்கும். எனவே அறிவுக்கு ஆராய்ச்சி என்பதும் ஒரு பெயர் ஆகும். காதல். அறிவின் அசையா நிலையில் உறுதியில் சுரக்கும் விளைவையும் அறிவையும் அன்பே காதல். உளநிலை அறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே அன்பு, காதல். ஆகவே காதலுக்கு மறுபெயர் அறிவு. தியாகம், பொறுமை. அறிவுடையோர் அவர் விருப்பம் ஒப்ப பிறர் விரும்புவதற்கு எதிர்பாரார்கள்.
அவற்றை பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம் முறையால் சமன் செய்வார்கள் என்று மகரிஷி கூறியுள்ளார். மனிதரெல்லாம் பிறர்க்காக வாழ வேண்டும் என்பது மண்ணுலகில் அறிஞர் பலர் கூறியுள்ளார். புனிதமுள்ள இந்நெறி புதிதல்ல, புதிருமல்ல, அறிவின் மற்றொரு பெயரே ஆகும். காமம், இச்சை என்பது இயற்கை எழுச்சி. இச்சையின் பூரணம் நிர்குணம் ஆகும். இச்சையின் தத்துவம் முழுவதும் உணர்ந்திடில் இச்சை ஈசன் இரண்டும் ஒன்றாம் ஆங்கே. அறிவே ஈசன், அறிவே இச்சை காமம். இச்சை அறிவென்ற பெயர் பெற்றது எதனாலே? இச்சை இன்றேல் ஏது இப்பிரபஞ்சம்? இச்சைக்குள் தானே இயங்குகின்றது அது. இச்சை விரிந்திட ஐம்புலனே வழி. இச்சை அறிவென்ற பெயர் பெற்றது இதனாலே என்று தெளிவாக குறிக்கிறார் நமது அருட்தந்தை. சினம், பயம். சினம், அச்சம் ஒழிய சிந்தனையை ஏற்றி சிவன் ஜீவன் நிலைகளை நன்கு உணர வேண்டும். சிந்தனையை சினம், பயம் அடக்கி அகத்தவத்தால் உயர்த்தி நின்றபோது மனம் அடங்க பேரின்ப எல்லை தோன்றும். அங்கே இவ்விரண்டாம் அறிவின் பெயராய் தோன்றும். வெட்கம், வீரம், சோகம், அருவருப்பு இவை அனைத்தும் அறிவின் பிரித்து உணரும் புலன் உணர்ச்சிகளே ஆகும். அறிவின் 4 நிலைகளில் ஒன்று பகுத்தறிவால் உணர்ச்சிகளை ஆய்ந்து அறிந்து கொள்ளல் ஆகும். உணர்ச்சிகளும் அறிவின் பால் பட்டவையே ஆகும். இன்ப, துன்பம், ஆசை, பாசம், ஆர்வம், தயை, விருப்பு, வெறுப்பு, முற்றறிவு இவற்றை பற்றி பார்த்தால், முற்றறிவு என்பது சுத்த வெளி மூல ஆற்றல் முதற்பொருளாய் சிவம் நாம் அறிவோம். பற்றறிவாய் தேவை, பழக்கம் சூழ்ந்த பல நிலைகளுக்கேற்ப 5 புலன்கள் மூலம் கற்றறிவாய் காலம், விரைவு, பருமன், தூரம் என்று எல்லை கட்டி சிற்றறிவாய் கர்வம், கவலை, மாயை என இயங்கும் திருவிளையாட்டை நாம் சிந்தனையால் உணர்கிறோம். அறிவால் இவற்றை நாம் உணரும் தன்மையால் உணர்வால் இவை அனைத்தும் அறிவு என்றே உணர்கிறோம். அமைதி, நிர்விகற்ப மௌனம். அறிவேதான் நான் என்று ஐயமின்றி தேர்ந்ததால் அதுவேதான் படற்கை நிலையில் அலைமனம் என்று அறிந்தோம். மன அலைச்சுழலை அடக்கி மறைபொருளை அறியும் அமைதி நிலை நிர்விகற்ப மௌன நிலை தவநிலையே என்று அறிவால் நாம் உணர்ந்தோம். அறிவுக்கு மூலநிலை அகன்ற இறைவெளியே. அறிவேதான் தெய்வம் என்றால் பரம்பொருள் என்பதை அமைதி நிலையில் மௌன நிலையில் நாம் உணர்கிறோம். மௌனமே அறிவினது அடித்தளமாம். மௌனமதாய் அறிவினது பூரணமாய் மாந்தர் மனதுக்கு உட்பொருளாய் பேரறிவு விளங்குவதால் மௌனத்தின் மறுபெயரே அறிவாகும். இது மகரிஷி அவர்கள் அளித்துள்ள விளக்கம். அறிவறிந்தால் அனைத்தும் அறிகிறோம். யுக்தி யூகம் மூலம் அறிவு தன் மூல நிலை நோக்கி நிற்கும்போது அறிவு முழுமை பெறுகிறது, அமைதி உண்டாகிறது. அடுத்து ஞானம். அறிவினது ஆரம்ப நிலை அஞ்ஞானம், அறிவின் வேக நிலை விஞ்ஞானம், அறிவின் பூரணம் மெய்ஞானம். எனவே ஞானம் என்பது அறிவின் மற்றொரு பெயர், மற்றொரு நிலை ஆகும். ஞானம், பக்தி, வைராக்கியம், கருணை, அன்பு, இரக்கம், அமைதி, மௌனம் என பல பெயர்கள் அறிவின் பல பெயர்களாய் எண்ணிறந்து சிறந்து விளங்குகின்றன. அறிவு நிலை ஆகிய நிலை இரண்டும் ஒன்றாய் கண்டால் அமைதியும் பேரின்பமும் பெறலாம். அருட்தந்தை அவர்கள் அறிவின் பெயர்கள் பற்பலவாயினும் தவ உணர்வால் தன்னுடைய அறிவிற்கு ஆதி மூலம் இறைவனே என உணர்ந்தேன். மின் ஒளியாய் அறிவு உயிர், உயிர் உடல், பாரண்டம், மிக விரிந்த பேரண்டம் இவற்றில் ஒன்றில் ஒன்றாய் பின்னி பின்னி நியதியோடு இயங்கி அந்த பெருவெளியில் அனைத்துமாய் அறிவுமானேன் என்று முற்றுநிலை நிறைந்த நிலை குறித்து விளக்குகின்றார். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர, எங்கும் ஒன்றாய் பலவாய் நீக்கமர ஈர்க்கும் அறிவு நிலை பல பெயர்களாய் அழைக்கப்பட்டாலும் மூலம் அறிவே இறைநிலையே. இறைநிலையை உணர்ந்து கொண்டும் நம் அறிவே அதுவாய் கண்டோம். பேரறிவு, சிற்றறிவு, புலனறிவு இவை மூன்றும் பிறளாது ஒன்றோடு ஒன்று இணைந்து செயலாகும் அறிவு பிறலா நிலையை நம் சிந்தைக்கும் உடலுக்கும் சிறப்பு உண்டாக்கும். வாழ்வில் இனிமையும் அமைதியும் நிலவும். அறிவை அறிவால் ஆராய பழகுவோம். அமைதி விரும்புவோரே அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெறும். அறிவே உயிரே மெய்யாய் கண்ட நிலையில் ஆனந்த பேறு பெறுவோம். அறிவாக உயிர் ஆற்றும் அற்புதங்கள் விளக்கமாகும்.
இறையருளாலும் குருவருளாலும் அறிவின் பல பெயர்கள் அறிந்தோம். இச்சிறப்பினை வாழ்க்கையில் நினைந்து நினைந்து அறிவின் ஒளி பெறுவோம், ஆனந்த அனுபவம் பெறுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.